இது தாத்தா பாட்டி லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு பாக்கியலட்சுமி நாடகத்தை பற்றி பார்க்க போகிறோம். பாக்கியலட்சுமி நாடகத்தில் இன்னைக்கு செல்வி அவங்க வீட்டுக்கு வராங்க. வந்தவொடனே இந்த ஈஸ்வரி அம்மா எப்பவுமே விஷத்தை கொட்டுமே, அந்த அம்மா கொட்டுது. எங்கடி வந்த, எதுக்கடி வந்த, ஏன் வந்த அப்படின்னு. வாசலில் காலை வச்சா காலை விட்டிருவேன் அப்படின்னு ஆடுது. அது பண்ணிட்டு இருக்கும்போது அப்புறம் அந்த பாக்கியா வராப்புல. பாக்கியா வந்தோடனே, நான் உங்கள் வீட்டுக்கு உள்ளேலாம் வரப்போகிறது இல்லைம்மா, என்னுடைய நகை இங்கே இருக்குது, அதனால நான் அதை வாங்க வந்தேன் அப்படி சொல்லிட்டு அப்போ பாக்கியா அந்த நகை எடுத்தாந்து கொடுக்குறாங்க. கொடுக்கும்போது அந்த அம்மா சொல்லுது, இப்போ இங்கே அவட்ட ஏதாவது இருந்தால் அவள் மூஞ்சி எடுத்துக்கடி, அவளுக்கு ஏதாவது சம்பளம் பேலன்ஸ் இருந்தால் அவள் மூஞ்சியில் அடி, அவளையெல்லாம் நீ உள்ளே சேர்க்காது அப்படின்னு கத்துது. அந்த அம்மா கத்திட்டு அது வாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கு. ஆனால் பாக்கியா ஒன்றுமே பேசலை, பாவம்மா பேசாமல் நிற்கிறாப்புல. ஆனால் அந்த அம்மா சொல்லுது, வாங்கிட்டு போயிட்டு திருப்பி நின்று சொல்லுது, இந்த பாருங்க என் பிள்ளைய அடிச்சிங்க, கையை உடைச்சிங்க, எல்லாம் செஞ்சிங்க. என் பக்கத்தில் அக்கம் பக்கத்தில் உள்ளவங்கலாம் சொன்னாங்க போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுன்னு. நான் ஏன் கொடுக்கலன்னா, இனியா பாப்பா நான் சின்ன பிள்ளையிலேருந்து தூக்கி வளர்த்தேன், அதனால அதை கூட்டிகிட்டு போய் நாளைக்கு போலீஸ் ஸ்டேஷன் வச்சு அசிங்கப்பட்டு கேள்விலாம் வரும், அதனால நான் அப்படி நிறுத்திட்டேன் கொடுக்காம அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு அது சொல்லுது. ஆனாலும் இவங்க ஒவ்வொருத்தனும் மூஞ்சி அப்படின்றாங்க இப்படின்றாங்க. அந்த கோபிக்கெல்லாம் அந்த கேரக்டர்லேருந்து நல்ல மனிதனா மாறினாங்கிற மாதிரி ஒரு கேரக்டர் கொடுத்தாங்க. ஆனால் இல்லை, அதே மாதிரியே இருக்கிற மாதிரியே காட்டுறாங்க, பழைய மாதிரியே அதே திமிரிலேயே இருக்கிற மாதிரி. அப்புறம் பாக்கியா போய் அங்கே உட்காந்துருக்காப்புல. கோபிநாத் என்ன சொல்றாப்புலன்னா, நீ இந்த பொறுப்புல இருந்து விலகிக்கோ, அதாவது இந்த குடும்ப பொறுப்புல இருந்து விலகிக்கோ, நான் பாத்துக்கிறேன், என் பொண்ணை நான் தான் பாத்துக்கிறேன், நீ பார்க்க வேணாம் அப்படின்னு. ஏன்னு கேட்டா, இல்ல நான் தான் பாத்துக்கிறேன் என் பொண்ணை அப்படின்னு. இதுக்கு முன்னாடி எங்க போயிருந்தீங்க அப்படி இப்படின்னு கேட்கும்போது, இல்ல அது பழசெல்லாம் பேசாத, இப்ப இனிமே நான் தான் இந்த குடும்பத்தை பார்ப்பேங்கிற மாதிரி பேசுறாப்புல. இதுக்கு கோவம் வந்துச்சு, உங்களை நான் இங்கே இருக்கக்கூடாதுன்னு சொன்னேன், இது ஏன் வீடு, நீங்க இருக்கக்கூடாது, போயிடணும் அப்படின்னு. அதெல்லாம் கேட்கல, நான் இங்கே தான் இருப்பேன், நீ என்ன வேணாலும் செய்யி, எது பண்ணினாலும் நான் போக மாட்டேன், அங்கே இருந்து இனியாவுடைய வாழ்க்கையை நான் தான் பார்ப்பேன், இனியாவை நான் தான் கவனிச்சுக்கிடுவேன், போக மாட்டேங்கிறாப்புல. நீங்கள் போகணும்னு அது சொல்லுது. அது முடியவே முடியாது, நான் இங்கே தான் இருப்பேங்கிறாப்புல. ஒன்றும் செய்ய முடியல பாக்கியவால. அப்படியே அதோட முடிச்சுட்டாங்க. ஆனால் அந்த ஆள் போக மாட்டார். அந்த ஆள் இருந்து இன்னும் கலகம் பண்ணி இந்த நாடகத்தை இழுத்து நிறைய பிரச்சனைகள் ஒவ்வொன்றா அப்படியே ஒன் பை ஒன்றா வரப்போகுது. அப்படியே போகும், பார்ப்போம் எத்தனை நாளைக்கு போகுதுங்க. அது இன்னும் ஒரு 6 மாதம் போகும் போல தெரியல, பார்ப்போம்.